இப்போ ஊக்குப்பட்டி தைக்க போறோம். ஸோ அர்க்காத்து இருக்கிற பக்கம் வந்து ஆம்கோல் சைடு அந்த சைடு தைக்க கூடாது. ஊக்குப்பட்டியை வந்து கழுத்து பக்கம் தான் தைக்கணும், மாற்றி தைச்சிடாதீங்க. ஊக்குப்பட்டி தைக்கிறதுக்கு நம்ம 1.5 இன்ச் அளவுக்கு துணி இருந்தா போதுங்க. அதுவும் சிங்கிள் துணி இருந்தா போதும், டபுள் துணி இல்ல. இது வந்து 1.5 இன்ச் அளவுக்கு துணி இருந்தா போதும். உயரம் வந்து மேல 1/2 இன்ச் இருக்கணும், கீழே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணுங்க. ஐப்பட்டி தைக்கும் போது கெட்ட பக்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஆனா ஊக்குப்பட்டி தைக்கும் போது நல்ல பக்கத்துல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறோம். ஐப்பட்டியும் சரி ஊக்குப்பட்டியும் சரி பட்டியுடைய கீழ் பக்கம் தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நான் 1.5 இன்ச் அளவுக்கு துணி எடுத்திருக்கிறேன். கீழே 1/2 இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு தையல் தைக்கணும். ஸ்ட்ரைட்டா அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா தையல் தைக்கணும். இப்போ இந்த மொனை வரும் எக்ஸ்ட்ராவா நம்ம 1/2 இன்ச் விட்டல அதை வந்து இந்த கழுத்து பகுதியிட்ட ஃபுல்லா கவர் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா தையல் போடணும். கவர் பண்ணும்போது கழுத்து பகுதியும் சேர்த்து மடிச்சிடாதீங்க. கழுத்து பகுதி லூசா விட்டு தான் மடக்கணும். இது ஃபுல்லா திருப்பி விட்டுக்கோங்க. தைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லா திருப்பி விட்டு நகத்தால கீறி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம இது மேல ஓரத்தைல் போட போறோம். ஓரத்தைல் போடுறது அந்த 1.5 இன்ச் துணியில தைச்சோம்ல அதுலதான் ஓரத்தைல் போடணும், ஃப்ரண்ட் பகுதியில இல்ல. ஓரத்தைல் போட்டதுக்கு அப்புறம் பாருங்க, இப்ப பேக் சைடு திருப்பிட்டு இந்த மாதிரி 3/4 இன்ச் அளவுக்கு மடிச்சுக்கோங்க. நம்ம உள்ள துணியை பிசு துணி இருந்தாலும் அதெல்லாம் மடிச்சுட்டு அழகா இந்த மாதிரி ஃபுல்லா 3/4 இன்ச்சுக்கு ஒரு சென்டர்ல ஒரு தையல் போடுங்க. நிறைய பேர் இந்த தையல் போடாம ஸ்ட்ரெயிட்டா வந்து 2 வாட்டி மடக்கி அப்படியே தையல் போட்டுருவாங்க. ஆனா நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா 3/4 இன்ச் அளவுக்கு மடக்கிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டா வந்து தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து பிரிண்ட் பகுதியில ஏடாகூடமா கட் பண்ணியிருந்தா கூட இந்த தையல் போட்டு மடிக்கும் போது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா பெண்டிங் இல்லாம சூப்பரா ஸ்ட்ரெயிட்டா இருக்குங்க. சோ அதனால இது ஒரு சென்டர்ல ஒரு தையல் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இன்னும் ஒரு மடிக்க போறேன். ஆனா நிறைய பேர் இந்த தையல் போட மாட்டாங்க, அப்படியே திருப்பி ஃபுல்லா மடக்கிடுவாங்க. இந்த தையல் போட்டு நீங்க மடக்கும் போது உங்களுக்கு பினிஷிங் கரெக்டா அந்த இடத்துல தையல் போட்ட இடத்துல அழகா மடங்கி உங்களுக்கு பெண்டு கொடுக்கும். சோ அதை வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே இது ஈஸியா இருக்கும். சோ அதனாலதான் இந்த ஒரு தையல் வந்து சென்டரா ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்ப நம்ம ஃபுல்லா தான் மடக்க போறோம். அதுக்கப்புறமா வந்து இப்ப நம்ம இன்னொரு வந்து ஃபுல்லா நம்ம வந்து 1.5 இன்ச் அளவுக்கு துணியை கொடுத்தாலும் அதை ஃபுல்லா மடக்கிட்டு வெறும் ஃப்ரண்ட் சைடு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் துணி மட்டும் தான் தெரியணும். நம்ம எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் அளவுக்கு துணி சேர்த்தாலும் அது ஒண்ணுமே தெரியக்கூடாது. ஃபுல்லா மடக்கிட்டு இப்ப ஓர தையல் போட போறோம். சென்டரா ஒரு தையல் போட்டனால பாருங்க சூப்பரா ஃபோல்டு பண்றது மடிக்கிறதுக்கு நீட்டா இருக்கு. பாருங்க இந்த இடம் பாருங்க பெண்ட் இல்லாம நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கு. இதுக்குதான் சென்டர் தையல் போட்டுக்கிட்டேன். இப்ப ஃபுல்லா மடக்கிட்டு இப்ப நான் ஓர தையல் போட போறேன். ஃபுல்லா துணியை மடக்கிட்டு அப்படியே ஓர தையல் போட்டுக்கோங்க. இப்போ ஓர தையல் போட்டும் பாருங்க பினிஷிங் சூப்பரா இருக்கு. இந்த இடத்துல அழகா பெண்ட் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா இருக்கு பாருங்க தையலே. நம்ம வந்து சைடு ஓரத்தைல் போட்டோம், இந்த சைடு வந்து கவர் பண்ணவே இல்லை. சோ அந்த இடத்துல மட்டும் நம்ம தைக்கும் போது 2 வாட்டி ஓட்டி விட்டுக்கணுங்க. ஏன்னா தையல் பிரிஞ்சு வரக்கூடாது. சோ அதனால அந்த இடத்துல 2 வாட்டி நான் ஓட்டி விட்டுக்கிறேன். மேலேயும் கீழேயும் சைட்ல இந்த மாதிரி ஓரத்தைல் போட்டுக்கோங்க. 2 தையல் ஓட்டி விட்டு போட்டுக்கோங்க. அப்பதான் ஸ்டிப்பா இருக்கும், அந்த இடத்துல பிரிஞ்சு வராது தையல். இப்படி இருக்கு பாருங்க. ஐப்பட்டி ஊக்குப்பட்டியும் பாருங்க அவ்வளவு சூப்பரா அமைஞ்சிருக்கு பாருங்க. நம்ம பிரிண்ட் பகுதியில ஏடாவரமா கட் பண்ணியிருந்தா கூட ஐப்பட்டி ஊக்குப்பட்டி ஸ்ட்ரெயிட்டா தைச்சிட்டோம்னா பார்க்க ஜாக்கெட்லயே பினிஷிங் நல்லா இருக்குங்க. இப்ப நம்ம முன்னு பின்னுமா இருக்கும். நிறைய பேர் ஐப்பட்டி ஊக்குப்பட்டி தச்ச உடனே வந்து கழுத்து பகுதி கிட்ட எக்ஸ்ட்ரா பீஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆரம்பத்துல நீங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்பதான் நெக் வந்து கரெக்டா ஷேப்பா இருக்கும். இல்லைன்னா அந்த இடத்துல தூக்கிட்டு இருக்கும்.